போலீஸ் அராஜகமாக செயல்படுவதாக கூறி அதை கண்டித்து கோவை டாஸ்மாக் மதுக்கடைகளில் 1 மணி நேரம் மது விற்பனை நிறுத்தப்பட்டது. கோவையில் 302 அரசு மதுக்கடைகளும் 252 பார்களும் உள்ளன. இரவு 10 மணிக்கு மேல் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து போலீசார் ரெய்டு நடத்தினர். அப்போது மதுக்கடையில் இருந்தவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். பாரில் தங்கியிருந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இது டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் பார் நடத்துவோர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. போலீஸ் அராஜகமாக செயல்படுவதாக கூறி அவர்கள் 1 மணி நேரம் திடீர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். இதனால் மது விற்பனை பாதிக்கப்பட்டது. டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் மற்றும் மாவட்ட கலெக்டரிடம் இது தொடர்பாக பார் உரிமையாளர்கள் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் புகார் மனு கொடுத்தனர். அரசாங்கம் கொடுக்கிற சரக்கு நாங்க விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம், இல்ல இடம் கொடுக்கிறோம், அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கிறோம். இதை விட நாங்க என்ன பண்ண முடியும்? கைய கால உடைக்கிறாங்க. சாதாரணமா என்ன வெளியே நின்னா கூட வெளியே நீ ஏன்டா நீ வெளியே நிக்கிற, உள்ள போடாங்கிறான். உள்ள நின்னா ஏன்டா உள்ள நிக்கிறேங்கிறான். எங்கதான் போறது? அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இனிமேல் போய் படுக்கணும். இதே நிலை தொடர்ந்தால் கோவையில் உள்ள 252 பார்களையும் மூடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பார் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர்.